குவார்டர் ஃபைனலில் ஃபர்ஸ்ட் ரவுண்டாக கன்னிவாடி விசஸ் பாறைப்பட்டி. கன்னிவாடி டாசன் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாறைப்பட்டி பேட்டிங். இன்னைக்கு டேயில் குவார்டர் ஃபைனலில் ஃபஸ்ட்டு மேட்ச் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருக்கு 8 இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பா மேட்ச் எப்போ வேணால் மாறும். யார் இந்த மேட்ச்சில் செமி ஏறான்னு பார்க்கலாம். இப்படிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மனா பூபதி மற்றும் ஃபஸ்ட் பால் ஷட்னா ஃபஸ்ட் பால். முதல் பாலே டாஸ் பால் குறுக்கு எடுத்துட்டாங்க. ஃபீல்டர் தாண்டிடுமான்னு பார்ப்போம். இங்கே நல்லா ஸ்டாப்புங்க. ரன்னிங் மிடின் ஃபாஸ்ட்டாகவே இருந்திருக்காங்க. நல்ல த்ரோவும் கூட. அம்பேர்ஸ் கால், க்ளோஸ் கால். ஈஸி டூ அப் டு பூபதி. முதல் பாலே சுவிட்சுக்கிட்டலாம். இந்த முறை சரியான கணக்கு தந்துருக்கு. 6 இங்கே பூபதி பேட்லேருந்து ஒரு முதல் 6 வேல் பேட்டிங் பூபதினா. வேல் பேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே பேட் மூலியமாக பேசுது. வேல் பேட்டிங் பூபதி. இந்த முறை சுவிட்ச் திரும்பினாங்க. திரும்பின பக்கமே போட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம பிச்சுட்டு போயிருக்கு. வேலைக்கு வந்துருக்காங்க. இங்கே வேல் போலிங். அப்போ வேல் போலி கம் பேக் இன் டெலிவரி ஃப்ரம் அப்பு. மணி ஸ்ட்ரைக்கில் உண்டோன்னு வந்திருக்காங்க. இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு வந்தாங்க பூபதி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் பவர் பிளேவை. முதல் பாலே டிஃபென்ஸ்க்கான மைண்ட் செட். இங்கே நல்ல ஸ்டாப் கூட பேக். இங்கே டாட் பவுல் வெல் போலிங் அப்பு. இந்த முறை டாஸ் பால். அங்கே சரியான கனெக்ட் இல்லை. நல்ல டேக்கன். ஆனால் விக்கெட் சேராது. நோ பால் கொடுத்துருக்காங்க. அம்பேர்ஸ் கால். இங்கே சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள் விக்கெட் பவுல். இலவச பந்து. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் பிக் ஹிட்டர். ஸ்டார்டில் இந்த பந்து அங்கே ஃப்ளாட்டாக போயிருக்கு. ஃபீல்டர் மிஸ் பண்ணி அங்கே பவுண்டரி கிடச்சிருக்கு. இங்கே இந்த ஓவரில் 6 நாளை பதிவு பண்ணியிருக்காங்க குயிக்காக. லாஸ்ட் 1 நினைக்கிறேன். பவர் பிளே லாஸ்ட் போல். இந்த முறை பேக் ஃபுட் ஆடி அங்கே கவர்ஸில் நல்ல ஸ்டாப். அங்கே சேகர் என்கின்ற ராக்கெட். ஈஸி டூ. இந்த ரெண்டோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க பவர் பிளே ஓவரை. அப்பு இவருக்கு 16 அடிக்காங்க. பவர் பிளே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். செகண்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கார்த்தி. இவரோட ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே தலையை குனிஞ்சு எடுத்தாங்க. இங்கே கேப்லாம் பிளேஸ் ஆயிருக்கு. பவுண்டரி பேருமான்னு பார்ப்போம். பால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆயிருக்கு. நல்ல ஸ்டாப். அங்கே இல்லை ஃபீல்டாக இருக்கு. ஈஸி டூ. இந்த முறை சுவிட்ச் கண்ட்ரை. நல்ல கீப்பிங்க கீப்பர்ட்ட. டாட் பால். இந்த முறை கவர் ரீஜனில் பார்ப்போம். நல்லா ஷாட். அங்கே 4 மணி பேட்லேருந்து ஒரு முதல் 4 வெல் பேட்டிங் மணி. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை சுவிட்ச் கண்ட்ரை. நல்ல கீப்பிங்க. பெஸ்ட் கால் விக்கெட். முத்து ஸ்டேக்கில். நெக்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் முத்து. முதல் பாலே ஸ்லாட் அந்த பந்து நீட்டி எடுத்தாங்க மிடானில். அங்கே கேட்ச் எடுக்க முடியல. பவுண்டரியும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப். இங்கே பாண்டி. இங்கே ஈஸி டூங்க. இந்த முறை ஸ்லாட் இருந்த பந்து விக்கெட்ல 6. இங்கே முத்து பேட்லேருந்து ஒரு முதல் 6 வெல் பேட்டிங் முத்து. வெல் பேட்டிங் 30 ஆடி இருக்காங்க பாறைப்பட்டி. 2 ஓவர் எக்ஸ்பென்சிவாகவே போயிருக்கு பவர் பிளே காரணத்தினால. நல்லா ஆடி இருக்காங்க பேட்டிங். இங்கே பவுலர் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். கொஞ்சம் கம்மியாக போட்டால் தான் இங்கே கொஞ்சம் எடுக்க முடியும் கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில். தேர்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சேகர். தேர்ட் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே நல்ல ஒரு அப் டூ. அங்கே ஸ்லோயர் மூலியமா நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர் சிங்கிள் தான் கிடைக்கும். இங்கே சிங்கிள். இந்த முறை நல்லா இருந்து பிடிச்சாங்க. லெக் பை. எங்கே டாட் பாலும் மாறி இருக்கு. இந்த முறையும் நல்ல ஒரு அப் டூ. அங்கே லெக் பை. பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க சேகர். இந்த முறை நல்ல ஒரு ஆக்கிங்ல இந்த வித்தை கொடுக்காத பந்து வச்சு சேகர் நல்ல ஸ்டாப் கூட. அங்கே சிங்கிள் அலோவ் பண்ணுறதுல தப்பில்ல. சிங்கிள். இந்த முறை குத்து நடந்தது நல்லா திரும்பி இருக்கு. ரீபோல். இந்த முறை ஸ்லாட்ல இந்த பந்து எஜ் இருந்திருக்கு. இங்கே விக்கெட். இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவ் இல்லாமல் கம்மியான ரன்ல விக்கெட் எடுத்து கொடுத்து பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே சேகர். வேல் போலிங் சேகர். வேல் போலிங் சேகர். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை அங்கே நல்ல நிலத்தை பிடிச்சாங்க. டாட் பால். இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க சேகர். ஓவருக்கு 33 ஆடி இருக்காங்க. 4th ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா பிரபா. ஃபர்ஸ்ட் பால். ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். சாரி. முதல் பாலே நல்ல ஒரு அப் டூ வித்தா கொடுக்காத பந்து வச்சு ஃபீல்டர் சேகர் மிஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் கிடைக்கும் கண்டிப்பாக. இங்கே சிங்கிள். முக்கியமான மேட்ச்சில் ஃபீல்டர்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். மேட்ச் அப்போ தான் எடுத்துகிட்டு போக முடியும் ரெஸ்பான்சிபிளாக. இந்த மாதிரி நல்ல ஒரு அப் டூ. அங்கே ஃபீல்டர் சேகரை நோக்கி நல்ல ஸ்டாப் கூட. நல்ல த்ரோ. இங்கே சிங்கிள் கிடச்சிருக்கு. பேக் டு பேக் சிங்கிள். ஸ்டோன்.
இந்த முறை ஸ்லாட் இருந்த பந்து நெட்டுக்கு நெட்டிக்கலாம் போயிருக்கு பவுண்டரி பேருமா ஸ்டாப் நடத்துறவங்க கூட சிங்கிள் பேக் டு பேக் 3 சிங்கிளா மாத்திருக்காங்க. வெல் போலிங் இந்த முறையும் நல்ல ஒரு அப் டு அங்க இருக்கான சான்ஸ் பார்ப்போம். இல்ல டாட் போல். இந்த முறை ஸ்லாட்ல இருந்த பந்து அங்கே குறுக்கு எடுத்தாங்க. கேப்ல தான் பிளேஸ் ஆயிருக்கு. முன்னா ரெண்டான்னு பார்ப்போம். ரன்னிங் பிட்வீன் பாலுக்கு போயிட்டாங்க. நல்ல த்ரோ இருந்தால் விக்கெட் இருக்கும் கண்டிப்பா. ஈஸி டு ரன்னிங் பிட்வீன் ஃபாஸ்டா இருந்த காரணத்தினால 2. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை குறுக்கா மிட் விக்கெட்ல பார்ப்போம். அங்க 6 வெங்கட் பேட்ல இருந்து வர முதல் 6 வெல் பேட்டிங் வெங்கட் வெல் பேட்டிங் 44 ஆடி இருக்காங்க பாறைப்பட்டி. குறுபுடி ஸ்டார்ட்னா சேகர் தனக்கான செகண்ட் ஓவர் ரோஸ் பால் முதல் பாலே இந்த முறை நல்லா இருந்து பிடிச்சாங்க. டாட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஓவர் சேகர் வெல் போலிங் சேகர் சொன். இந்த முறை இன்சைடா அங்க ஆல் லைக் பேட்ஸ்மேனுக்கு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் அலோவ் பண்றாங்க. சிங்கிள் சொன். இந்த முறை நல்ல ஒரு ஆக்கிங்ல இந்த வித்தை கொடுக்காத பந்து வீச்சு பவுலோட இருந்து ஸ்டாப். இங்க ஃபீல்டர் 1-2 பார்ப்போம். இங்க ரன்னிங் பிட்வீன் பாஸ் ஆன காரணத்தினால 2. இந்த முறை ஸ்டார்ட். இந்த பந்து மிஸ் பண்ணிருக்காங்க. கேட்சை டிராப் பண்ணிருக்காங்க. ஈஸி கேட்ச். இங்க இந்த கேட்சை தான் மேட்சை மாற்றணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா முக்கியமான கேட்ச். கீப்பர் 2 ஈஸி கேட்சை மிஸ் பண்ணிருக்காங்க. மணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை டாஸ் பால் லெக் பை. இந்த டாஸ் பால் மிஸ் பண்ணதுக்கே ஃபீல் பண்ணிருக்கோம். டாட்டா மாறிக்கு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை மாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டாப் ஏஜ் அங்கே சேகரே போயிருக்காங்க. நல்ல டேக்கன் பார்த்தா கேட்சை பிடிச்சி இவரும் ட்ராப் பண்ணியிருக்காரு. இந்த கேட்செல்லாம் மேட்சை கடைசியில் மாற்றி விட்ருவோம் கண்டிப்பாக. இங்கே சிங்கிள் 48 ஆடி இருக்காங்க பாறைப்பட்டி. 5th ஒரு 6th ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் கார்த்தி. இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்மால் முதல் போல எங்கே ஸ்லாட் இருந்த பந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. தரையோட தரையா நல்ல ஸ்டாப் கூட. இங்கே நல்ல த்ரோ சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை மாட்டிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் கேட்ச் எடுப்பாங்களான்னு பார்ப்போம். மிட் ஆஃப்ல சாரி நல்ல அட்டாக்க நீங்க சேகர் விக்கெட். இந்த ஓவரை விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே கார்த்தி நல்ல ஸ்டார்ட் நல்ல கம்பேக். இங்கே பவுலர்ட்ட இருந்து சொன். இந்த முறை ஸ்லாட்ல இருந்த பந்து கவர் திசையில அங்கே பவுண்டரி. வெங்கட் பேட்ல இருந்து ஒரு 2வது பவுண்டரி. இந்த முறை நெத்தி ஃபீல்டர் கைக்கு நல்ல ஸ்டாப். இங்கே ஃபீல்டர் இங்கே சிங்கிளான்னு பார்ப்போம். சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள் இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காங்க. ஒரு பவுண்டரி விட்டு கொடுத்தாலும் இந்த முறை ஸ்லாட்ல இருந்த பந்து அங்கே 6. இங்கே விங்கட் பேட்ல இருந்து வர முதல் 6 வெல் பேட்டிங் வெங்கட் வெல் பேட்டிங். லாஸ்ட் ஒன்று ஃபர்ஸ்டிங் சொல் லாஸ்ட் போல். இந்த முறை டாஸ் பாலுங்க பனிஷ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக விட மாட்டாங்க. அங்கே 6 பேக் டு பேக் 2 பதிவு பண்ணி இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க பாறைப்பட்டி. வெல் பிளேனா வெங்கடண்ணா வெல் பிளே. டார்கெட் இங்கே கம்மியாக இருந்துச்சு. ஸ்கோர் கம்மியாக இருந்துச்சு. ரெஸ்பான்சிபிளாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓரளவு நல்ல ரன் ரேட் வச்சிருக்காங்க தான் நினைக்கிறேன். 66 ஆடி இருக்காங்க. 67 டார்கெட் கன்னிவாடிக்கு. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். செகண்ட் இன்னிங்ஸும் ஃபயராக தான் இருக்கும் கண்டிப்பாக. பேட்ஸ்மேனா கன்னிவாடிக்காக மணி மற்றும் பாண்டி. ஸ்ட்ரைக்கில் மணி நான் ஸ்ட்ரைக்கில் பாண்டி. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணால் வழக்கம்ல முத்து முதல் போல. இந்த முறை கட்டுக்கு போனாங்க. சரியான கட்டுங்க பாயிண்ட்ல பவுண்டரி கிடைச்சிடும் கண்டிப்பா. பவுண்டரி இங்க மணி பேட்ல இருந்து ஒரு முதல் பவுண்டரி வெல் பேட்டிங் பண்ணி முதல் போல இங்க பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இந்த இன்னிங்ஸ் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பா. இந்த முறை நல்லா இருந்து பிடிச்சாங்க. குயிக்கரா வந்திருக்கு. டாட் பால் வெல் போலிங் முத்து. கம் பேக் இன் லீவ் ஃப்ரம் முத்து. இந்த முறை சுவிட்ச் இருக்கான்ட்ரை நல்லா இருந்து பிடிச்சாங்க. அதே லைன்ல இங்கே டாட் பால் பேக் டு பேக் 2 டாட்டா பதிவு பண்ணிருக்காங்க முத்து. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி கட்டுக்கு போனாங்க. நல்ல கட்டு கூட நல்ல ஸ்டாப். அங்கே ஃபீல்டர் 1-2 பாப்பா ரன்னிங் பிட்வீன். இங்கே சிங்கிள். இந்த முறை நல்லா இருந்து பிடிச்சாங்க. குயிக்கராக நல்ல ஸ்டாப். இங்கே பேக்கப். அம்பேஸ் கால் என்ன கொடுக்குறான்னு பார்ப்போம். ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஒயிட். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. நல்லா இருந்து பிடிச்சாங்க. அப்படி வைக்கிற டாட் பால் வெல் போலிங் முத்து. இந்த முறை ஸ்லாட்ல இருந்த பந்து ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க. அங்கே 6ங்க மணி பேட்ல இருந்து ஒரு முதல் 6. இந்த ஓவரில் குயிக்கா ஒரு 4 ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. மணி வேல் பேட்டிங் ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஃப்ரம் மணி வாட் இன்னிங்ஸ். ஓவருக்கு 13 ஆடி இருக்காங்க கன்னிவாடி. ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே டிஃபென்ஸ்க்கான மைண்ட் சார். இங்கே பவுலர் ஸ்டாப் பண்ணாங்க. இங்கே டாட்டாக மாறி இருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை சென்சிபிள் பிளே. தரையோட தரையா டிஃபென்ஸோட மைண்ட் செட்டில் தான் வந்திருப்பாங்க பாண்டி கண்டிப்பாக. சிங்கிள்.
இந்த முறை ஏறி கமிட் ஆகி சுவிட்ச் கிட்ட தெளிவான கணக்கு வந்திருக்கு. கண்டிப்பா 3 பேர் பவுண்டரி. இங்க மணிபேட்ல இருந்து வர இரண்டாவது பவுண்டரி இந்த இன்னிங்ஸ்ல. இந்த முறை லெக் ஸ்டம்ப கிளியரா போத மாதிரி லெக் ஸ்டம்ப கிளியரா போத மாதிரி வாட்ட டெலிவரி கம்பேக்கிங் டெலிவரி ஃப்ரம் பவுலர். வாட்ட டெலிவரி நல்லா இருந்துச்சு. நல்லா ஸ்விங் ஆன மாதிரி இருந்துச்சு பந்துல. நியூ பேட்ஸ்மேனா சதாம். இங்க பவுலிங் இல்லை சுந்தர். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல ஒரு அப்டுக்கான ட்ரை. ஃபீல்டர் கைக்கு தான் போகும். ஸ்டாப்னா சிங்கிள். இந்த முறை நல்ல ஒரு அப்டு ஆக்கிருக்கேன். வித்த கொடுக்காத பந்து வச்சு சுந்தர் வந்து வெல் போலிங் கம் பேக்கிங் டெலிவரி ஃப்ரம் சுந்தர். இந்த ஓவர் முடிக்கிறாங்க சுந்தர். போன ஓவர் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாலும் இந்த ஓவர் கரெக்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. 19 ஆடிருக்காங்க கன்னிவாடி ஒரு விக்கெட்லேருந்து. தேர்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வெங்கட். நெக்ஸ்ட் ஒன். இதில் போல அங்கே செகண்ட் ஒன். மணிக்காக தான் நினைக்கிறேன். ஃபீல்டர் நல்ல டேக்கன். கீப்பர் போயிட்டு தாங்க விக்கெட். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல ஒரு அப் டு அங்கே கேப்லாம் பிளேஸ் இருக்கு. ஒன்றா 2 பாப்பா ரன்னிங் பிட்வீன். நல்ல த்ரோ கூட இங்கே சிங்கிள். இந்த முறை சுவிட்ச் இதில் நல்ல ட்ரை. எங்கே ஸ்டாப் கூட இங்கே டாட்டா மாறி இருக்கு. டாட் பவுல். இந்த முறை ஸ்லாட்டில் இருந்த பந்து மாட்டிக்காங்கன்னு பார்ப்போம். ஃபீல்டர் பால ஸ்டாப் பண்ணுறாங்க. நல்ல ஸ்டாப் இங்கே ரன்னிங் பிட்வீன். இங்கே ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல ஒரு அப் 2. இங்கே லெக் பைக்கு 2 கிடையாது. டாட் பவுல். 24 ஆடி இருக்காங்க கன்னிவாடி. இங்கே 4th ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வெங்கட். இந்த ஓவர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பவுல். இந்த பாலே நல்லா லெந்த பிடிச்சாங்க. டாட் பவுல். வெல் போலிங் வெங்கட். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல ஒரு ஸ்லோயர் அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப்புங்க. இங்கே சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு ஸ்லோயர் இங்கே டாட் பவுல். பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க வெங்கட். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல ஒரு ஸ்லோயர் வாங்கி நல்லா ஸ்டாப்புங்க. இது அங்கே சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். இந்த முறை நல்லா இருந்து பிடிச்சாங்க. டாட் பவுல். பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் மோர். இந்த முறை ஸ்லாட் நல்லா ஸ்டாப் இங்கே சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க வெங்கட். ஓவரில் எந்த ஒரு பெரிய பவுண்டரிஸும் இல்லாமல் போட்டு முடிச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு க்ரூசியல் ஓவர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஓவர் 27 ஆடி இருக்காங்க கன்னிவாடி. முத்தூர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் முத்து. இங்கே நியூ பேட்ஸ்மேன் முத்து வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ரிட்டையர்டு போன பேட்ஸ்மேனு. போல் முதல் பால் இங்கே டீசன்ட் பிளே. கேப்பில் ஃபீல்டர் பூபதி. இன்னும் 2 பார்ப்போம். இங்கே மிஸ்ஃபீல்டு மூலியமாக இங்கே 2 மாதிரி இருக்கு. ஈஸி 2. இந்த முறை சுவிட்ச் இருக்கான ட்ரை. குயிக்காக வந்துருக்கு. டாட் பவுல். வெல் போலிங் முத்து. சென்சிபிள் பிளே. நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர் நல்ல த்ரோ வந்து விக்கெட் இருக்கும் கண்டிப்பாக. சிங்கிள். சென்சிபிள் பிளே அங்கே விக்கெட்ல நல்ல ஸ்டாப்புங்க. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். இங்கே ஒரு 4 தடுத்து போட்டுருக்காங்க. ஒரு 2 ரன் சேவ் ஆயிருக்கு. இங்கே அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டுங்க. மறுபடியும் த்ரோ அடிக்கிறப்ப 3 மாதிரி இருக்கு. ஈஸி 3. அடிச்சு போட்ட பந்து இந்த முறை மாட்டிருக்காங்க ஃபீல்டர். அங்கே வெங்கட் நல்லா டேக்கன். விக்கெட்ல இருந்து வெளியே போறாங்க முத்து. லாஸ்ட் ஒன் மோர். இந்த ஓவரோட லாஸ்ட் பவுல். ஸ்ட்ரைக்கில் பிரபா நியூ பேட்ஸ்மேனா. ஸ்டார்ட் இருந்த பந்து அங்கே கவர். ஒன்று பேர் பார்ப்போம். நல்லா ஸ்டாப் அங்கே ஃபீல்டர் லைனில். ஈஸி 2. இந்த 2ஓட இந்த ஓவர் முடிக்கிறாங்க முத்து. 6க்கு 32 ஆடணும். மேட்சோட சட்டத்தை எடுத்திருக்காங்க பூபதி. இந்த பாலே எங்கள் நல்லா இருந்து பிடிச்சாங்க. இன்சார்ஜ் மூலியமா இங்கே கேப்ல தான் பிளேஸ் இருக்கு. நம்ம ஸ்டாப் கூட இவங்களுக்கு தேவையான நீ 5 ஷாட்டுக்கு பெரிய ஷாட் தான் தேவைப்படும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை கட்டுக்கு போனாங்க. டாட் பவுல். வெல் போலிங் போகுது. நல்லா கட்டும் கூட இங்கே பின்னாடி போச்சுன்னா கண்டிப்பாக பவுண்டரி பேர் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகிருக்கு. அங்கே பவுண்டரி எஜ்ஜர்ஸ் போயிருக்கு. இந்த முறை நல்லா ஸ்டாப். இங்கே இங்கே ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்தாங்க பாறைப்பட்டி. நல்லா ஒரு ஆள் விட்டு கொடுத்தாலும் ஒரு ஆள் பின்னாடி வர பேட்ஸ்மேன் எல்லாருமே மேட்சை ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி பவுலிங் எண்ணில் இங்கே முத்து வெங்கட்டும் நல்லா போட்டு கொடுத்தாங்க பாறைப்பட்டிக்காக.
வெல் பிளேனா. நெக்ஸ்ட் ஒன் எட்ஜ் இருந்திருக்கு. இங்கே கேட்சை ட்ராப் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. ரிமைனிங் ஒன்று தான் இருக்க காரணத்தினால சிங்கிள். லாஸ்ட் ஒன் மோர். நல்ல டேக்கன். இந்த கேட்சோட அட்லாஸ்ட் இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க பாறைப்பட்டி. இன்னைக்கு டேயோட குவார்டர் ஃபைனலில் மேட்சை வின் பண்ணி பாறைப்பட்டி செமிக்குள்ளே தகுதி பெறாங்க. வெல் பிளே ஆல்.